ஓவியா, தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை தொடங்கிவிட்டார் முதலமைச்சர் விஜய் என்றுதான் கூற வேண்டும். யார் அடித்தால் பொறி கலங்குற மாதிரி இருக்கிறதோ அவர்தான் அப்படி என்று ஒரு டயலாக்கை விஜய் தன்னுடைய திரைப்படங்களில் பேசுவார். அது போன்ற ஒரு அதிரடி ஆட்டத்தை தான் தற்போது விஜய் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே சத்தியம் தொலைக்காட்சியில் முதல் செய்தியாக நேற்றே நாம் இந்த பிரேக்கிங் செய்தியை முதல் செய்தியாக கொடுத்திருந்தோம். டாஸ்மாக் கடைகளை மூடப் போகிறார் விஜய், முதலமைச்சர் விஜய் என்ற உத்தரவு வரப்போகிறது என போட்டிருந்தோம். தற்போது அதற்கான உத்தரவு அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கிறது. தமிழகத்திலே இயங்கி வருகின்ற 4765 மதுபான சில்லறை கடைகளில் 717 மதுபான சில்லறை கடைகளை மூட வேண்டும் என முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். இது கிட்டத்தட்ட 13% கடைகளை மூட வேண்டும் என உத்தரவிட்டிருப்பதாக தற்போது நமக்கு தகவல், உறுதியான தகவல் கிடைத்திருக்கிறது. அதுவும் இந்த பொதுமக்கள் நலன் கருதி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் இருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரத்திற்குள் மூட வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே கல்வி நிலையங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகே கடைகள் இருக்கக்கூடாது என உத்தரவு இருக்கிறது. ஆனால் சில இடங்களிலே இது வேறு பக்கம் இருக்கிறது, அது வேறு திசையில் இருக்கு என காரணம் காட்டி நடத்தி வந்தார்கள். ஆனால் பேருந்து நிலையங்கள் அருகே இருக்கக்கூடாது என்பது தற்போது விஜய் அதிரடியாக புதிதாக சேர்த்திருக்கிறார் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. ஆனால் பல பேருந்து நிலையங்கள் அருகே இது போன்ற மதுபான கடைகள் இருந்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தான் விஜய் தற்போது அதிரடியாக இந்த உத்தரவினை போட்டிருக்கிறார். ஏற்கனவே நாம் கூறியது போல பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும், வழிபாட்டு தலங்கள் அருகில் உள்ள 276 கடைகள், கல்வி நிறுவனங்கள் அருகில் உள்ள 186 கடைகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் உள்ள 255 கடைகள் என மொத்தம் 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை அடுத்த 2 வாரங்களுக்குள் மூட வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். இது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு உத்தரவாக பார்க்கப்படுகிறது. என்றால் ஏற்கனவே நாம் சத்தியம் தொலைக்காட்சியில் நேற்று குறிப்பிட்டிருந்தோம், ஆன்லைன் போல் நடத்தியிருந்தோம். அந்த ஆன்லைன் வாக்குப்பதிவிலே மது கடைகளை மூட வேண்டும் என்பதுதான் பெண்களின் தலையாய கோரிக்கையாக இருந்தது என்று முதலமைச்சர் விஜய்க்கு தெரிவிக்கும் வகையிலே சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக அவர்கள் வேண்டுகோள் வைத்திருந்தார்கள். நாமும் அதை பெரிய செய்தியாக வெளியிட்டிருந்தோம். தற்போது அந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்க்கும் வகையிலே தற்போது முதலமைச்சர் விஜய் ஒரு அதிரடி உத்தரவை போட்டிருக்கிறார். இந்த அதிரடி உத்தரவின் காரணமாக தமிழகத்தில் உள்ள 717 மதுபான கடைகள், டாஸ்மாக் கடைகள், வழக்கு மொழியிலே டாஸ்மாக் கடைகள் மூடப்படுகின்றன என்பது மிக மிக முக்கியமான உத்தரவாக பார்க்கப்படுகிறது. விஜய் தன்னுடைய அதிரடி ஆக்ஷன் திட்டத்தை ஆரம்பித்து விட்டார். சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த செய்தி குறிப்பு வந்திருக்கிறது. இன்று சபாநாயகர் தேர்தல் நடைபெறுகிறது. நாளை பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த சூழலில் விஜயின் இந்த அறிவிப்பு நிச்சயமாக அனைத்து கட்சிகளாலும் வரவேற்கப்படும். இதில் மாற்று கருத்து யாருக்குமே இருக்க போவதில்லை. பொதுமக்கள் மட்டுமல்ல, அரசியல் கட்சியினரும் விஜயின் இந்த அறிவிப்பை வரவேற்பார்கள். டாஸ்மாகை மூட வேண்டும் என்பதுதான், ஒட்டுமொத்தமாக மூட வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பு. டாஸ்மாகை வேறு வழி இல்லை, பயன்படுத்த வேண்டும் என்ற சூழல் இருந்தால் தமிழகத்தின் இயற்கை வனமாக இருக்கப்படுகின்ற கல்லினை அதிகாரப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக கொண்டு வர வேண்டும் விற்பனைக்கு. கேரளா போன்ற மாநிலங்கள் இருப்பது போல இங்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பக்கம் கோரிக்கையும் எழுந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் டாஸ்மாகை ஒழித்தே ஆக வேண்டும் என பலரும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அந்த கோரிக்கைக்கு வலுவூட்டும் வகையிலே தற்போது முதற்கட்டமாக 717 கடைகளை, வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள 717 கடைகளை மூட வேண்டும், டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டிருப்பது உண்மையிலேயே பெரிதும் வரவேற்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இது முதல் ஆரம்பம்தான். இனி அடுத்தடுத்த அதிரடிகள் வரப்போகிறது என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய் என்றுதான் சொல்ல வேண்டும். ஓவியா.